என்னோட பட்ஜெட் 15,000 ஒரு நல்ல மொபைலாக சொல்லுங்கள். அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். கேமிங் நான் அடிக்கடி விளையாடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம 15,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர் மொபைல்ஸை பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10X தான். ஆல்ரெடி Vivo T4Xன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி IPS LCDன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே இங்கே iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+200 டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க 8 MP செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே iQOOவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G615 MCU GPUவும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,15,000 பக்கம் வருது. இது CMO ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் 5G பேண்ட் பார்க்கும்போது 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் 6500 mAh பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜேக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது SD கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நண்பா இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இங்கே செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது. நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z10X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50s தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் Full HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது அண்ட் 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 64+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. 5,500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் JBL சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 16,000 தான் ரெகுலராக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ எதாவது ப்ரைஸிங் கம்மியாக இருக்கா, ப்ரைஸிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லலாம். ஏன்னா 144 Hz ஸ்மூத்தான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்ம தான் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் 7300 அல்டிமேட் கொடுத்துருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் 2 ப்ரோ தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ சிஎம்ஆர். 4K வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சிஎம்ஆஃபோட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரி சார்ஜிங் நல்லாயிருக்கு. அண்ட் சிஎம்ஆஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஐன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்ஆஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் Realme கிட்டேருந்து. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு Realme கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் Realme P3வோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Realme P3யோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. அண்ட் இந்த கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணோடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் அவேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ் அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K13 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1200 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும்.
16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணி முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,10,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ K13 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.